நாம் நேரடியாக கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானித்து நாம் இந்த ஆசீர்வாதமான வாக்குத்தத்தத்தை இந்த ஆண்டு நாம் சுதந்திரித்துக் கொள்ளலாம். கர்த்தர் அப்படியே கூட நமக்கு கொடுத்த வசனம் 2 நாளாகமத்தின் புஸ்தகத்தில் கூட அப்படியே கூட 6வது அதிகாரத்தில் 41வது வசனத்தில் அந்த பிற்பகுதியிலே சொல்லப்பட்ட அந்த வார்த்தையை தான் கர்த்தர் எனக்கு வசனமாக கொடுத்தார். உம்முடைய பரிசுத்தவான்கள் நன்மையிலே மகிழ்வார்களாக. உம்முடைய பரிசுத்தவான்கள், அப்ப கர்த்தரால் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் தான் யாருங்க? பரிசுத்தவான்கள். கர்த்தர் தம்முடைய சபையிலே, தம்முடைய ஊழியத்தில் கர்த்தர் தமக்கென்று பரிசுத்தவான்களா பிரித்தெடுத்து வைத்திருக்கிறார். அந்த பரிசுத்தவான்களுக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை இந்த 2025வது ஆண்டு கர்த்தர் அப்படியே கூட உம்முடைய பரிசுத்தவான்கள் நன்மையில என்ன பண்ணுவார்கள்? மகிழ்வார்களாக. அதான் வருஷத்தை ஆண்டவர் எப்படி முடிசூட்டுகிறாராம்? நன்மையினால் என்ன பண்ணுறாராம்? ஓரம் கரங்களை கொடுத்து பக்கத்தில் இருக்கவங்களை கரங்களை கொடுத்து சொல்லிக்கலாம், இந்த வருஷத்தை எனக்கு நன்மையினால் முடிச்சு விட்டுறாருன்னு. ஆண்டவர் நிச்சயமாகவே கர்த்தர் நமக்கு நன்மையினால தான் முடிச்சு விட்டுவார் ஒவ்வொரு ஆண்டும். அதை தான் கர்த்தர் வருஷத்தை நன்மையால் என்ன பண்ணுகிறார்? முடிச்சு விட்டுகிறார். கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் இந்த உபாகமத்தின் புஸ்தகத்தில் 33வது அதிகாரத்தில் நீங்கள் அப்படியே 3வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீங்கன்னு சொன்னால், மெய்யாகவே அவர் ஜனங்களை என்ன பண்ணுறாரு? நேசிக்கிறாராம். நம்மளெல்லாம் நேசித்ததுனால தான் நம்ம இங்கே வந்து உட்காந்துருக்கோம். உண்மையாகவே ஆண்டவர் ஜனங்களை நேசிக்கிறார். ஜனங்களை அழிக்கணும்னு அவர் உருவாக்கவே இல்லை. நோவாவின் காலத்தில் நடந்தது போலவே மனுஷகுமாரன் காலத்தில் என்ன பண்ணோம்? நடக்கும்னு போட்டிருக்கு. அதுதான் நடந்துட்டு இருக்குது இப்பொழுதும். ஜனங்களை அழிக்கிறதுக்காக ஆதாம கர்த்தர் உருவாக்கலை. அதான் வேதம் சொல்லுகிறது, முந்தின ஆதாம் மரித்தான், பிந்தின ஆதாம் அவர் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக வந்தார். இந்த உலகத்துக்கு அவர் தான் உப்பு. உப்பு இல்லை என்ன சொன்னால், சாரமற்று போனால் அது என்ன பண்ணுமா? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே என்று வேறு ஒன்றுக்கு என்ன பண்ணாது? உதவாது. ஆனால் தான் 2 ஜனங்களை ஆபிரகாம் காலத்தில் ஆண்டவர் உண்டாக்கினார். ஒன்று வானத்து நட்சத்திரங்களை போல. நட்சத்திரம் எப்போ தெரியும்னு கேட்டிங்கன்னா, பகலில் கூட தெரியும். ஆனால் அது என்ன கொடுக்காது? வெளிச்சம் கொடுக்காது. ஆனால் இரவில் போய் பாருங்க. அதனால தான் ஆபிரகாம் நைட்டில் கூட்டு போய் ஆண்டவர் காமிக்கிறாரு, இது எண்ண கூடுமானால் எண்ணு, இதை போல உன் சந்ததி என்ன பண்ணும். அப்போ வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஒரு சந்ததி இருக்கு. அதுதான் யாருன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆபிரகாமுக்கு கொடுத்த ஈசாக்கு. கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. அவனை பார்த்து சொல்கிறார், இதை போல உன் சந்ததி என்ன பண்ணும்? பெருகும். அதே வாக்குத்தத்தம் இன்னொன்னும் கொடுக்குறார் ஆண்டவர். ஆண்டவராகிய தேவன் அப்படியே கடல் மணல் அத்தனையா அப்படின்றாரு. கடல் மணலை நம்ம எதுக்குமே என்ன பண்ண முடியாதுங்க? உபயோகப்படுத்த முடியாது. நீங்கள் வேணா பாருங்க, வீடு கட்டுறதுக்கோ மற்ற எந்த காரியங்களுக்கோ யாருன்னா போய் கடல் மண் எடுத்து உபயோகப்படுத்துவாங்களா? உபயோகப்படுத்தவே முடியாது. அது காலினாலே மிதிக்கிறதுக்கு தான் என்ன பண்ணுங்க? பயன்படும். ஒரு கூட்டம் பரலோகத்தினுடைய கூட்டம், ஒரு கூட்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா பாதாளத்தினுடைய கூட்டம். அதான் கர்த்தர் சொல்றாரு, 2ஐயும் வெவ்வேறாக என்ன பண்ணாராம்? பிரித்தார். பகலுக்கு வெளிச்சம் என்றும் இரவுக்கு இருள் என்றும். ஏன்னா ஒரு காலத்தில் வெறுமையும் ஒழுங்கின்மையுமா இருந்தது இந்த பூமி. அந்த வெறுமையும் ஒழுங்கின்மையுமா இருந்த இந்த பூமியை கர்த்தர் என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா, முதலாவது சொன்ன வேர்டு என்னன்னு சொன்னீங்கன்னா, வார்த்தை வெளிச்சம் உண்டாக கடவுது. அதனால தான் இந்த ஆண்டு கர்த்தர் நமக்கு சொல்லியிருக்கிறார், பரிசுத்தவான்கள் யார் கையில் இருக்கிறார்கள்? கர்த்தருடைய கையிலே. அப்ப அவர் வார்த்தையினால சொன்னதை இந்த ஆண்டு கரத்தினால் என்ன பண்ணுவாரு? நிறைவேற்றுவாரா? நிறைவேற்ற மாட்டாரா? ஆண்டவர் நிறைவேற்றுவார். ஒவ்வொரு ஆண்டு நமக்கு நிறைவேற்றினார். அதே போல இந்த 25வது வருஷம் 2025ல் கர்த்தர் பாருங்க, அவர் வார்த்தையினால சொன்னதை கரத்தினால என்ன பண்ண போறாரு? நிறைவேற்ற போறார். ஒருவேளை இன்னைக்கு சொன்னது போல அப்படியே கூட கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு இயற்கை சீற்றங்கள் காணப்படலாம். அல்லது பாருங்க, உலகத்தில் மாறான காரியங்கள் உலகத்தில் இருக்கலாம். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, யுத்தங்களையும் செய்திகளையும் என்ன பண்ணுவீங்க? கேள்விப்படுவீங்க. ஆனா இயேசு சொல்றாரு, பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். எல்லாம் என்ன சொல்றாங்க? உலகம் முடிய போதுங்க, உலகம் முடிய போதுங்க. அதுதாங்க, உலகம் இப்ப முடியாதுங்க. வேதம் சொல்லுது, இவைகளெல்லாம் சம்பவிக்கும், முடிவு உடனே வராது. கர்த்தர் சொல்றாரு. அப்ப சீஷர்கள் அவரை பார்த்து கேட்கிறாங்க, ஆண்டவரே, உடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? இதுதான் அடையாளம். அப்ப ஆண்டோடைய வருகை வந்து போற பிறகுதான் உலகத்தினுடைய முடிவு. அதுக்கு தான் நம்ம காத்துட்டு இருக்கோம். இயேசு எப்பொழுது வருவார்? நோவாவினுடைய குடும்பத்தை கர்த்தர் காப்பாற்றினார்.
பேழையை உண்டு பண்ணி அவனுக்கு சொன்ன வார்த்தைகள்லாம் அவன் கீழ்ப்படிஞ்சான். அவனையும் அவன் குடும்பத்தையும் 8 பேரையும் மாத்திரம் கர்த்தர் என்ன பண்ணாரு? காப்பாற்றினார் பேழைக்குள்ளே. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான், ஒரு தனிப்பட்ட மனிதன், கர்த்தரோடு கூட உறவாடினான், சஞ்சரித்தான். அதை தான் ஆண்டவர் பாருங்க, ஒரு நாள் காணப்படாமல் போனான். அதே போல் தான் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த நோவாவின் காலத்தில் நடந்தது போல இந்த மனுஷகுமாரனாகிய இயேசுவின் காலத்தில் என்ன பட போகுது தெரியுமா? நடக்க போகுது. அதனால தான் கர்த்தர் இருந்தவர், இருக்கிறவர், வரப்போகிறவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆனால் அந்த நாளையும் நாளிகையும் பிதாவை தவிர ஒருவனும் அறியான் என்று எழுதியிருக்கு. யாரும் சொல்ல முடியாது. வேதத்தில் ஆண்டவர் சொல்லிட்டாரு. இயேசுவுக்கே தெரியாதான். பிதா போன்னு சொன்னா அந்த நாள், அந்த டேட், அந்த டைம்ல கரெக்டா போயிடுவார். அப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் நான் காத்திருந்த போது ஆண்டவர் இந்த 2025 ஆண்டு பரிசுத்தவான்கள் 4 விதமான நன்மைகளை பெற்று மகிழும் ஆண்டாக இந்த ஆண்டு காணப்படும். அந்த நன்மைகள் வேதத்தில் இருக்கு. இந்த பரிசுத்தவான்களுக்கு 4 நன்மைகளை இந்த வேத புத்தகத்தில் கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்படியே கூட என்னன்னு கேட்டீங்கன்னா, முதலாவது ஒரு நன்மை சங்கீதம் 132:9 சொல்லுது, உம்முடைய ஆசாரியர்கள் நீதியை தரித்து உம்முடைய பரிசுத்தவான்கள் என்ன பண்ணுவார்களாக? கெம்பீரிப்பார்களாக. 16வது வசனத்தை போடுப்பா. அதன் ஆசாரியர்களுக்கு ரட்சிப்பை உடுத்துவேன், அதில் உள்ள பரிசுத்தவான்கள் மிகவும், அங்க பாருங்க, இதுல கெம்பீரிப்பார்களாக போட்டிருக்கு. இதுல பாருங்க, மிகவும் கெம்பீரிப்பார். அதுதான் கர்த்தர் சொல்றாரு. அப்ப முதலாவது பாருங்க, கர்த்தர் பரிசுத்தவான்கள் கெம்பீரிக்கிற ஒரு ஆண்டா இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த 2025 ஆண்டு பரிசுத்தவான்கள் கெம்பீரிக்கிற ஒரு ஆண்டா இருக்கும். அப்படியே சங்கீதம் 5:11 நீங்க வாசிங்க சொன்னா, உம்மை நம்புகிற யாவரும் பாருங்க உம்மில் மகிழ்ந்து என்னாலும் என்ன பண்ணுவாங்களாம்? ஏன் கெம்பீரிப்பாங்க? வேத புத்தகத்தில் போட்டு, ஏன் கெம்பீரிப்பார்கள்? நீர் அவர்களை காப்பாற்றுகிறீர். யார் காப்பாற்ற முடியும்? நீங்க நினைக்காதீங்க நம்மளை காப்பாற்றுவதற்கு பணம் இருக்கு, அந்தஸ்து இருக்கு, படிப்பு இருக்கு, அறிவு இருக்கு, அனுபவம் இருக்கு, இது என்ன காப்பாத்திரும் நினைக்காதீங்க. உங்களை என்னை காப்பாற்ற ஒருத்தர் இருக்கிறாரு. அந்த நோவாவை பிழைக்குள்ளே வைத்து கத்தட்டப்படாருங்க, குடும்பமா காப்பாற்றினார். அவர் சொன்ன வார்த்தைக்கு மற்ற ஜனங்கள் எல்லாரும் செவி கொடுக்கல, காலிங் கொடுக்க சொன்னாரு நோவாவை. அப்பா இப்படிதான் உலகத்தை என்ன பண்ண போறேன்? நான் அழிக்க போறேன். 40 நாள் மழை பெய்ய போகுது. அந்த நாளில் மழைனா அவங்களுக்கு என்னன்னு என்ன படுதுங்க? சரி, இன்னைக்கு கூட இயேசு வராருன்னா எத்தனை பேருக்கு நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசு வருகிறார் சொல்றாங்க. நான் கூட பிறந்ததுலேருந்து இது வரைக்கும் சொல்லிட்டு தான் இருக்காங்க, இயேசு வருகிறார் வருகிறார். அப்படி சொல்லாதீங்க, இயேசு ஒரு நாள் வரப்போறார். ஹல்லேலூயா. அதுக்கு தாங்க காத்திருக்கிறோம். நீங்கள் அவர்களை காப்பாற்றுவீர், உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்களாக. அப்ப ஆண்டவர் சொல்றாரு அங்க பாருங்க, கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக, உம்மை நம்புகிற யாவரும் சந்தோஷித்து என்னால என்ன பண்ணுவாங்களாம்? அப்ப அவர் மேல என்ன வைக்கணும்? நம்பிக்கை. அவர் சொல்ற வார்த்தையை நம்பணும். நோவா கூட ஒருவேளை அவர் இடத்துல பேசும்போது, அப்பா ஒரு பேழையை உண்டு பண்ணு, இத்தனை அடி முழம், இத்தனை அடி நீளம், இத்தனை அடி அகலம் அப்படின்னும் போது நோவா கூட சிந்தித்திருப்பார். அவரும் மனுஷன் தான் அந்த உலகத்துல. இது எப்படி நடக்கும்? இதை செய்ய முடியுமா? செய்யன்னு சொன்னாரு, செஞ்சாரு. உன்னை, உன் பிள்ளைகளை, உன்னுடைய மனைவியை கொண்டு போய் பேழைக்குள்ள உட்கார வச்சுக்கோட்டாரு. என்னென்னலாம் இருக்கோ ஊரும் பிராணிகள் பாருங்க, பறவைகள் எல்லாத்திலும் 2 ஜோடி கொண்டு போய் உட்கார வைன்னு. ஒருவேளை பார்க்குறவங்க கண்ணுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா பைத்தியமாக தெரிஞ்சிருக்கும். தாத்தாக்கு என்ன பிடிச்சிக்கிச்சு? இன்னைக்கு உலகம் கூட அப்படிதான் நம்மளை பார்த்து கூட என்ன சொல்றதுன்னு கேட்டால், இந்த பாருங்க, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியமாகி நம்மளை தெரிஞ்சுக்கிட்டாரு. ஹல்லேலூயா. அதனால தான் கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்றாரு வேத புஸ்தகத்தில், கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம், உம்மை நம்புகிற யாவரும் உம்மை என்ன பண்ணுவார்கள்? கெம்பீரிப்பார்களாக. அப்ப பரிசுத்தவான்களை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறாருன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் கெம்பீரிக்கிற ஒரு ஆண்டா இருக்குங்க. கர்த்தர் சொல்லுகிறார். எண்ணாகமத்தின் புஸ்தகத்துல 23வது அதிகாரத்தில் 21வது வசனத்தை வாசிங்கன்னு சொன்னா அதில் போட்டிருக்கு, அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை, அவருடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோட இருக்கிறார். ராஜாவின் ஜெயகம்பீரம். நம்ம ராஜா யார் தெரியுமா? வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவன். அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட என்ன பண்ணுங்க? நிற்கும். ஹல்லேலூயா. அவரை தேடுகிற யாவரும், அவரை நம்புகிற யாவரும் கெம்பீரிப்பார்களாக. ராஜாவுடைய ஜெய கம்பீரம். இங்க பாருங்க, ஒரு வசனம் இருக்கு நீதிமொழிகள்ல 11வது அதிகாரத்தில் 10வது வசனத்தை வாசிங்க சொன்னா,
நீதிமான் நன்றாய் இருந்தால் பட்டணம் என்ன பண்ணுமா? களி கூறுமா. துன்மார்க்கன் அழிந்தால் இங்க என்ன வருது? கம்பீரம். 2 பேர் இருக்காங்க உலகத்துல. நீதிமானும் இருப்பான், துன்மார்க்கவன். நல்லவனும் இருப்பான், கெட்டவனும் இருப்பான். ஆனா நீ வாழ்கிற உலகம் அப்படிதான், இல்லைன்னு சொல்லல. ஆனாலும் நீதிமான் நன்றாய் இருந்தால் பட்டணத்துல என்ன இருக்கும்? களி கூறுதல். துன்மார்க்கன் அழிந்தால் என்ன வரும்? கம்பீரம். அப்ப கர்த்தரை பாருங்க, நம்பி இருக்கிற நீங்களும் நானும், நமக்கு ஒரு ஜெய கம்பீரம் யாருன்னு கேட்டா கர்த்தராகிய இயேசுதான். அல்லேலூயா. அதான் பக்தன் பாடுறான், தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும், இங்கு பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே, இங்கு பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, இயேசு நாம வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, இயேசு நாம வாழ்க. அவரை நம்புகிற யாவரும் கம்பீரிப்பார்களாக. ராஜாவுடைய ஜெய கம்பீரம். அப்ப முதலாவது ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் கம்பீரிக்கிற ஆண்டா இருக்கும். இன்னைக்கு நமக்கு கம்பீரிக்கிற ஒரு ஆண்டை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். 2வது நீங்க வாசிங்க, சங்கீதம் 145:10 சொல்லுது, கர்த்தாவே உம்முடைய கிரியைகள் எல்லாம் உம்மை என்ன பண்ணுமா? துதிக்குமா. அவர் என்னெல்லாம் கிரியை செய்தார்? 7 நாள் ஆண்டவராகிய தேவன், வாரத்துக்கு 7 நாள். ஒவ்வொரு நாளும் வார்த்தையினால உலகத்தை என்ன பண்ணாருங்க? என்னெல்லாம் கிரியை செய்தார்? மரம், செடி, கொடி. இன்னைக்கு ஆக்சிஜன் கூட பாருங்க, ஆண்டவர் மனுஷனை களிமண்ல இருந்து உருவாக்கிட்டு தன்னுடைய சுவாசத்தை என்ன பண்ணாரு? அதுக்கு அப்புறம் தான் மரம், செடி, கொடி. அதுல இருந்தான் பாருங்க ஆண்டவராகிய தேவன். நம்ம கூட அப்படியே கூட சயின்ஸ்ல நம்ம படிக்கிறோம், அப்படியே கூட கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டதாக நம் கார்பன் டை ஆக்சைடை வெளியிட்டு ஆக்சிஜன் என்ன பண்றோம்? உட்கொள்கிறோம். அந்த ஆக்சிஜன் எதின் மூலமா நமக்கு வருது? அது இல்லைன்னு சொன்னா இந்த பூமியில பாருங்க, அது இல்லைன்னு சொன்னா நம்மளால தான் பண்ண முடியாது, வாழ முடியாது. ஆனா முதல்ல ஜீவ சுவாசத்தை ஊதுனவர் யாரு? ஆக்சிஜனை முதல்ல கொடுத்தவர் யாரு? அவர் தாங்க. அவர் கொடுத்தாதாங்க நம்ம வாழ முடியும். அதுதான் வேதம் இங்கே சொல்லுகிறது. அங்க பாருங்க, உம்முடைய கிரியைகளில் எல்லாம் உம்மை என்ன பண்ணுமா? துதிக்கும். உம்முடைய பரிசுத்தவான்கள் உம்மை என்ன பண்ணுவார்கள்? சோத்தரிப்பார்கள். அப்ப நீங்க சோத்தரிக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை பார்த்து கேட்கிறாரு. அப்ப 2வது ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் சோத்தரிக்கிற ஒரு ஆண்டா இருக்குமா, துதிக்கிற ஒரு ஆண்டா இருக்குமா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த ஆண்டு புல்லா நீங்க துதிச்சுட்டே இருக்கணும், கர்த்தரை மகிமைப்படுத்திட்டே இருக்கணும். அதுதான் கர்த்தர் விரும்புகிறார். வேத புத்தகத்துல நீங்க வாசிங்கன்னா, கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக, அப்படியே 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்தை 57வது வசனத்தை வாசிங்க சொன்னா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு நீங்க சோத்திரம் சொன்னீங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுப்பாரு? ஏதாவது கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவோம்? எப்ப கொடுக்குறாங்க? எந்த தேதியில கொடுக்குறாங்க? கேட்போமா கேட்க மாட்டோமா? முதல்ல போய் நம்ம தான் கியூல என்ன பண்ணுவோம்? நிற்போம். ஆனா இங்க ஒருத்தர் நமக்கு கொடுக்குறேன்றாரு. என்ன கொடுக்குறாரு தெரியுமா? ஜெயம் கொடுக்குறேன்றாரு. அவருக்கு நீங்க என்ன சொல்லணும்? நீங்க சோத்திரம் சொன்னீங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுப்பாரு? எத்தனை பேருக்கு வேணுங்க? அதுதாங்க இங்க சொன்னாரு. ஆண்டவராகிய தேவன் முதலாவது பரிசுத்தவான்கள் கம்பீரிக்கிற ஆண்டு மாத்திரமல்ல, 2வது அந்த பரிசுத்தவான்கள் சோத்தரிக்கிற ஒரு ஆண்டா இருக்கும். அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் ஜெயம் கொடுக்கிற தேவன். நீங்க சோத்தரிக்கும் போது உங்களுக்கு என்ன கொடுப்பாரு? ஜெயம் கொடுப்பாரு. பாருங்க, கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம். என்னத்தெல்லாம் ஜெயம் கிடைக்குமா தெரியுமா? வாசி பாருங்க, சங்கீதம் 28:6 சொல்லுது. அப்படியே கூட கர்த்தருக்கு சோத்திரம், அவர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை. இப்பதான் சொன்னாங்க, ஜெபத்துக்கு எத்தனை பேர் வரீங்க அப்படின்னு கேட்டாங்க. பாட்டு பாட எத்தனை பேர் வரீங்க? மெசேஜ் கொடுக்க எத்தனை பேர் வரீங்க அப்படி சொன்னா, நான் வரேன்னுவாங்க. ஜெபத்துக்கு வரேன்னு சொன்னா பாவம். பாருங்க, ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினவங்க யாரு பாத்தீங்களா? இந்த வைதிப நாட்கள்ல தான் நம்ம எதை தேடுறோம் தெரியுமா? வாலிப நாட்கள் எதை விட்டுட்டோம்? நல்ல இளமையா இருக்கிற நாட்கள் எதை விட்டுட்டோம்? ஜெபம் தான் முக்கியம். அதுதான் அந்த நோவாவுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தாரு. அந்த ஏனோக்கு அதுதான் கர்த்தர் சொன்னாரு. அவனை குறித்து சாட்சி சொல்றாரு, ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான். நீ எவ்வளவு நேரம் தேவனோடு சஞ்சரிக்கிற?
நோவா தேவனோடு சஞ்சரித்தான், அதனால தான் உத்தமனும் நீதிமானுமாய் காணப்பட்டான். நீ எவ்வளவு தேவனோடு கூட சஞ்சரிக்கிற? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கர்த்தர் என்ன பண்ணாரு? உங்களுக்கு இருக்கிற அதனால நீங்க வேலையை விட்டுட்டு வாங்க. அதனால நீங்க பாருங்க, உங்களுக்கு இருக்கிற நேரங்களை பயன்படுத்துங்க. இருக்கிற காலங்களை கர்த்தருக்கு என்று ஒப்பு கொடுத்து தேவ சமூகத்தில் உட்காருங்க. உங்களை வீட்டில் கூட உட்காருங்க. வர முடியலையா? உங்களால வீட்டில் உட்காருங்க. தேவனோடு கூட உறவாடுங்க. தேவனோடு சஞ்சரிங்க. இயேசு கேட்டார், எனக்கு ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது விழித்திருந்து, அந்த 1 மணி நேரமே நம்மளால முடியலையே. அப்புறம் பாட்டு பாடுறது எப்படின்னு கேட்டீங்கன்னா, தானியேல் போல 3 வேளையும் தவறாம நான் என்ன பண்ணணும்? சாப்பிடணுமா? ஜெபிக்கணும். இந்த பாட்டெல்லாம் நல்லா பாடுறோம், ஆனா தவறாம ஒரு வேளையாவது நம்ம 1 மணி நேரம் ஜெபிக்கிறோமா? அதுதாங்க கர்த்தர் கேட்கிறாரு. அப்ப ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு என்ன தெரியுமா? ஸ்தோத்திரம். எத்தனை பேருக்கு வேணும்? அவர் ஜெயம் கொடுக்கிறவர். அவர் கொடுக்க மாட்டேன்னு சொல்லல. நம்ம தான் ஜெயத்தை வாங்கிக்கிறதுக்கு என்ன பண்றோம் தெரியுமா? யோசிக்கிறோம். ஸ்தோத்திரம்னு சொல்லி பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு என்ன கொடுக்கிறாரு? ஜெயம் கொடுக்கிறார். என் விண்ணப்பங்களின் சத்தத்தை என்ன பண்ணாரு? கேட்டார். அதனால ஜபத்துக்கு முன்னாலேயே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு போட்டிருக்கு பாருங்க. நீங்க ஜபம் பண்றதுக்கு முன்னாடியே உங்க விண்ணப்ப சத்தம் கேட்கறதுனா என்ன சொல்லணும்? ஸ்தோத்திரம் சொல்லிட்டு, அப்பதான் எரிகோ மதில் கீழே என்ன பண்ணும்? தன்னால விழும். நீங்க எந்த ஆயுதமும் பயன்படுத்தவே வேணாம். நீங்க உட்காந்து முட்டி போட்டு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொன்னீங்கன்னா தன்னாலே என்ன பண்ணுங்க? விழுந்துரும். அதுதான் கர்த்தர் வச்சிருக்கிறார். அங்கே சொல்றாரு 2 நாளாகமத்தின் புஸ்தகத்திலே, அப்படியே கூட கர்த்தர் பரிசுத்தர் 6வது அதிகாரத்தில் 4வது வசனம். ஏற்கனவே நான் சொன்னேன், அவர் பாருங்க, தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை கரத்தினால நிறைவேற்றினார். அப்பா இடத்துல சொன்னாரு, பிள்ளைய இடத்துல கரத்தினால என்ன பண்றாருங்க? நிறைவேற்றாருங்க. நிறைவேற்ற மாட்டாரா? அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 2:14 நம்ம வாசிக்கிறோம். அப்படியே கூட, கிறிஸ்து இயேசுவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி. எதனால உங்களுக்கு வெற்றி வருதா? கிறிஸ்துவ சோதரிக்கிறதுனால. நான் சொல்லுது பாருங்க, எப்பொழுதும் எந்த சமயத்திலும் நீங்க துக்கமா இருந்தாலும் சரி, சந்தோஷமா இருந்தாலும் சரி, நீங்க பாருங்க கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு எப்படி இருந்தாலும் சரி, எப்பொழுதும் உங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலே எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை, அவர் வாசனை கொஞ்சம் வீசணும். சென்ட் அடிச்சா பக்கத்தில் இருக்கிறவங்க அப்படி நடந்து போகும்போது பார்ப்போம் பார்த்தீங்களா? அந்த வாசனை, அந்த ஐக்கியம் யாரோடு இருக்கணும்? பிதாவோடும் குமாரனோடும். எனத்தோட தான் சேரணுவாங்க. பார்த்துருக்கீங்களா? அப்போ பாருங்க, அந்த ஆவியானவர் அக்கினி ஜுவாலையா வரணும்னு சொன்னா, அந்த அக்கினியா இருக்கவங்க கூட போய் நீங்க சேர்ந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு என்ன வருங்க? அந்த எனத்தோட தான் சேரும். இல்லை பொய் சொல்லுறதோட தான் சேரும். ஏமாத்துறதோட தான் சேரும். நீங்க வேணா பாருங்களேன், அது எங்க இருந்தாலும் சரி, உலகத்துல எந்த பகுதியில் நீங்க போனீங்கனாலும் அது அதோட இனத்தோட தான் என்ன பண்ணுங்க. ஆனா நம்ம ஆவியானவர் நமக்குள்ள இருந்தா, அல்லேலூயா, அவரை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு என்ன தெரியுமா? ஸ்தோத்திரம். இன்னொரு வசனம் சொல்லுது, எபேசியர் 1:3 சொல்லுது. அப்படியே கூட அதை வாசிங்கன்னா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களாலும். அப்ப பாருங்க, அவர் வாசனை நம்ம மேல வீசிச்சுன்னு வச்சுங்களேன், எந்த ஆசீர்வாதத்தினால ஆசீர்வதிக்கிறாரா? உன்னதத்தில் இருக்கிற ஆசீர்வாதம். ஆவிக்குரிய, பூமிக்குரிய, கர்ப்பங்களுக்குரிய, சனங்களுக்குரிய, ஆழங்களுக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களாலும் கர்த்தர் நம்ம என்ன பண்ணுவாருங்க? ஆசீர்வதிப்பார். 3வது பாருங்க, இந்த பரிசுத்தவான்களுக்கு கர்த்தர் சொல்றாரு. சங்கீதம் 148:14 சொல்லுது. அப்படியே கூட, அவர் தம்முடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் தம்மை சேர்ந்த ஜனமாகிய இஸ்ரவேல் புத்திரருக்கும் கொண்டாட்டமாகிய தம்முடைய ஜனத்துக்கு ஒரு கொம்பை உயர்த்தினார். அல்லேலூயா. அப்ப பரிசுத்தவான்களின் கொம்பை உயர்த்துகிற ஆண்டு பாருங்க. ஆண்டவர் முதலாவது என்ன சொன்னாருங்க? ஆண்டவர் பரிசுத்தவான்கள் கெம்பீரிக்கிற ஒரு ஆண்டு. 2வது பரிசுத்தவான்கள் சோத்தரிக்கிற அல்லது துதிக்கிற ஒரு ஆண்டு. 3வது பரிசுத்தவான்கள் கொம்பை உயர்த்துகிற ஒரு ஆண்டு. அல்லேலூயா. அது என்ன கொம்பு தெரியுமா? அது காண்டாமிருகத்துக்கு ஒரு கொம்பு தான். மற்ற மிருகங்களுக்கெல்லாம் எத்தனை கொம்பு? இந்த காண்டாமிருகத்துக்கு பலன் எதுல இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த கொம்புல தான் இருக்கு. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாங்க, அவர் ஒருவரே தேவன், வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவன். அவர் உன் கொம்பை என்ன படுகிறவர்? உயர்த்துகிறவர். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 75:10 சொல்லுது, துன்மார்க்கருடைய கொம்புகளை எல்லாம் வெட்டி போடுவேன், நீதிமானுடைய கொம்புகளோ இந்த ஆண்டு பாப்பீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், நீதிமானுடைய கொம்பை கர்த்தர் என்ன பண்ண போறாரு?
2 கூட்டம் இருக்குதுன்னு சொன்னேன். ஒன்று துன்மார்க்கம், இன்னொன்று யாருங்க? நீதிமான். நல்லவன் கெட்டவன். ஆண்டவர் சொல்றாரு, எவனா இருந்தாலும் ஆண்டவராகிய தேவன் கர்த்தருக்கு பயந்து நீ நடப்பேன்னு சொன்னா, அந்த நீதிமான் ஆக்கிற தேவனுக்கு பயந்து நீ வாழ்வேன்னு சொன்னா, கர்த்தர் சொல்றாரு, உன் கொம்ப கர்த்தர் என்ன பண்ணுவாருங்க? உயர்த்துவார். இன்னொரு வசனம் சொல்லுது பாருங்க, அப்படியா கர்த்தர் பசுதி சங்கீதம் 89:17 சொல்லுது, எதனால உன் கொம்பு உயரம் தெரியுமா? நீ நினைச்சுக்காத, நான் இப்படி வாழ்ந்தேன் அப்படி வாழ்ந்தேன் இப்படி சொன்னதுனால உன் கொம்பு உயராது. நீரே அவர்கள் பலத்தின் மகிமை, உம்முடைய தயவினால். அப்ப யார் உங்க மேல தயவு வைக்கணும்? யோசேப்புக்கோ கர்த்தருடைய கண்களிலே தயவு கிடைத்தது. இன்னைக்கு உங்களுக்கு எனக்கோ கர்த்தருடைய கண்களில் என்ன கிடைக்க போகுதுங்க? இந்த ஆண்டு தயவு கிடைக்க போகுது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் சொல்றார், அதே 89:24 சங்கீதம் சொல்லுது, என் உண்மையும் என் கிருபையும் என் நாமத்தினாலே அவன் கொம்பு. இயேசு என்கிற நாமத்தை சொன்னேன்னு சொன்னா உண்மை இருக்கணும். உண்மை உங்க வாழ்க்கையில் இருந்ததுன்னு சொன்னா பின்னால கிருபை தொடர்ந்து ஒன்று என்ன பண்ணும்? அதான் சொன்ன, நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். தொடர்கதை தொடராது, நன்மையும் கிருபையும் தான் தொடரும். அங்க சொன்னார், என் உண்மையும் கிருபையும் அவனோடு இருக்கும். மோசே கர்த்தருடைய வீட்டில் எங்கும் எப்படி இருந்தானா? உண்மை உள்ளவனா இருந்தான். அதே போல நீங்களும் நானும் கர்த்தருக்கு நம்ம உண்மை உள்ளவர்களா இருந்தா அவர் நாமத்தின் நிமித்தம் நம்ம கொம்பு என்ன பண்ண தெரியுமா? உயரும். உயர்த்துகிற கர்த்தர் அவர் தாங்க. வசனம் சொல்லுகிறது, சங்கீதம் 112:9 சொல்லுது, வாரி இழைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவன் நீதி என்றென்றைக்கும் நிற்கும். ஆண்டவர் சொல்றாரு, இதுவரைக்கும் நம்ம வாங்குறவங்களா இருந்தோம், இப்ப என்னவா மாற போறார் தெரியுமா? ஆண்டவர் கொடுக்கிறவங்களா ஆண்டவர் மாத்த போறாரு. வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு என்ன பண்ணான்? கொடுத்தான். அவருடைய நீதி என்றென்றைக்கும் என்ன பண்ணுமா? உலகத்துல எல்லாம் அழிஞ்சு போயிடும், ஆனா நீதி உண்டு. அதனால தான் தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியும் தேட சொன்னாரு. எதுக்கு தேட சொன்னாரு? நீதி உன் வாழ்க்கையில நிக்கணும்பா. அது சும்மா கடந்து போயிடக்கூடாது. அந்த நீதி வாழ்க்கையில நிற்கும். என் கொம்பு மகிமையாய் என்ன பண்ணப்பட தெரியுமா? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். எதை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். அல்லேலூயா. நம்மளை சுற்றி இருக்கிற கண்கள், வேலை ஸ்தலமா இருக்கலாம், ஊழியமா இருக்கலாம், உன் குடும்பமா இருக்கலாம், உன் தனிப்பட்ட வாழ்க்கையா இருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, சுற்றி உள்ள கண்கள் எதை பார்க்கும் தெரியுமா? என் தேவனால நான் உயர்த்தப்பட்டேன், என் தேவனால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன், என் தேவனால் நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சுற்றி உள்ள கண்கள் எல்லாம் பார்த்து கர்த்தரை உயர்த்தி ஆண்டவர் அதுதாங்க சொல்றாரு. அப்ப முதலாவது கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா, பரிசுத்தவான்கள் கெம்பீரிக்கிற ஆண்டு, பரிசுத்தவான்கள் சோத்தரிக்கிற துதிக்கிற ஆண்டு, பரிசுத்தவான்கள் பாருங்க கொம்பை உயர்த்துகிற ஆண்டு. கடைசியா கர்த்தர் சொல்றாரு, சங்கீதம் 149:9 சொல்லுது, வாசித்து பாருங்க, இந்த கனம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாகும். அல்லேலூயா. இந்த அல்லேலூயாவுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? வெளிப்படுத்தல் 19 நீங்க 1 வாசிங்கன்னா, கனமும் மகிமையும் துதியும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே. எந்த கனமா இருந்தாலும் சரி, துதியா இருந்தாலும் சரி, அது மகிமையா இருந்தாலும் கர்த்தருக்கு தான். நீங்க எந்த ஊழியத்துல என்ன காரியம் நீங்க செஞ்சாலும் அது கர்த்தருக்கு தான் மகிமை. அதனால தான் அந்த ஆயக்காரன் ஜெபிக்கிறான் பாருங்க, பாவியாகி என் மேல். இன்னொருத்தர் ஜெபிச்சான், நான் உபவாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன், காணிக்கை கொடுக்குறேன், ஊழியம் செய்கிறேன், என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்களே ஆண்டவரே. அவன் ஜெபத்தை ஆண்டவர் என்ன பண்ணல, கேட்கலங்க. நீங்க நம்ம எவ்வளோ பெரிய ஊழியக்காரங்களா இருந்தாலும், எவ்வளோ பெரிய விசுவாசிகளா இருந்தாலும், எத்தனை ஆண்டு விசுவாசிகளா இருந்தாலும் சரிதான், ஆனா பாவியாகி என் மேல் கர்த்தர் என்ன வச்சார் தெரியுமா? கிருபை. அல்லேலூயா. அதனால தான் அந்த அல்லேலூயான்றது எதுக்கு தெரியுமா? கனமும் மகிமையும் துதியும் யாருக்கு செலுத்துறோம் தெரியுமா? நம்ம செய்கிற அனைத்து காரியங்களும் எதை சேர்ந்து நம்மளுக்கு ஆண்டவர் பேரு புகழ நமக்கு உலகத்துல வந்தாலும் அந்த கனமும் மகிமையும் துதியும் யாருக்கு உரியதுங்க? அவர் ஒருவருக்கே உரியது. ஆனால் தான் அங்கே சொல்லப்பட்டது, இந்த கனம் பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாவதாக. அப்ப கர்த்தருடைய பரிசுத்தவான்களுக்கு என்ன உண்டாக போகுது தெரியுமா? கனம் உண்டாக போகுது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நியாயாதிபதிகள் 13:17 வாசிங்கன்னு சொன்னா, அதுல குடும்பமா ஒருத்தன் கனப்படுத்தினா. நீங்க கனப்படுத்துறீங்களா கர்த்தரை? குடும்பமா வந்து கனப்படுத்த போறீங்க இந்த ஆண்டு. சொல்றாரு பாருங்க, அப்பொழுது மனோவா கர்த்தருடைய தூதனை நோக்கி, நீ சொன்ன காரியம் நிறைவேறும் போது நாங்கள் உம்மை கனம் பண்ணும்படி உம்முடைய நாமம் என்ன என்று கேட்டான். இவனுக்கு பிள்ளை இல்லை, வயல் வெளியில வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது
திடீர்னு பாருங்க, அவன் மனைவி இடத்துல தான் கர்த்தர் பேசுறாரு. இவர் விசுவாசிக்கல புருஷனுக்கு. ஆனா மனைவி இடத்துல கர்த்தர் பேசுறாரு, உனக்கு ஒரு பிள்ளை என்ன பண்ண போகுது, கொடுக்க போறேன். சொன்னபடி கர்த்தர் கொடுத்துட்டாரு. இப்ப புருஷன் என்ன சொல்றான் தெரியுமா? என்ன சொல்றான்? ஆண்டவரே, இந்த காரியம் நிறைவேற போகுது, உங்களுடைய நாமம் என்னப்பா, நான் உங்களை கனம் பண்ணணும். நீங்களும் நானும் கனம் பண்றோமா? குடும்பமா கர்த்தரை மையப்படுத்துறீங்களா? குடும்பமா கனம் பண்ணுங்க. கனம் பண்ணுகிற ஆண்டா கர்த்தர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப பாருங்க, மனோவா சொல்லி ஜெபிக்கிறான். அதுக்கு என்ன சொல்றாரு தெரியுமா? உம்முடைய நாமம், அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க. அதற்கு கர்த்தருடைய தூதனானவர், என் நாமம் என்ன என்று கேட்க வேண்டியது என்னப்பா? அது என்ன தெரியுமா? உன் வாழ்க்கையில் அப்பதான்ப்பா அதிசயம் நடந்துகிட்டே இருக்கும். நடந்துட்டே கேட்குறீங்களே, அதிசயத்துக்காக நான் அங்கே போறேன், இங்கே போறேன், இங்கே ஓடி போறேன்றீங்களே. நீங்க இந்த காரியத்தை செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில் என்ன நடக்கும் தெரியுமா? அதிசயம். அவர் நாமத்துக்கு பேரே என்ன தெரியுமா? அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ளவர், நித்திய பிதா. கடைசியில் தாங்க சமாதானம். ஆண்டவர் சொல்லுகிறார். இங்கே இன்னொரு வசனம் சொல்லுது பாருங்க. 1 நாளாகமம் 4ஆவது அதிகாரத்தில் 9-10 வசனம் சொல்லுது, யாபேஸ் தன் சகோதரனை பார்க்கிலும். அப்ப பாருங்க, தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ஒரு கனம் உண்டுங்க. குடும்ப வாழ்க்கையில மாத்திர கனம் இல்லை. அங்க குடும்பமா கனம் பண்ணி அவருடைய நாமத்தை அதிசயம்னு போட்டி நீங்க செய்வீங்க சொன்னா உங்க குடும்பத்துல கனம் உண்டாகும். அல்லேலூயா. 2வது, உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில யாபேஸ் தன் சகோதரனை பார்க்கிலும் எப்படி இருந்தான்? அவன் தாய் அவனை துக்கத்தோடு பெற்றாளாம். வேண்டாம், இவன் எதுக்கு பிறந்தான், இவனை எதுக்கு உருவாக்கினீங்க? துக்கம் அவருடைய வாழ்க்கையில. இவன் பிறந்திருந்து தான் தரித்திரம், ஒண்ணுமே இல்லை. ஆனா கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து அவனுடைய கரம் உம்மோடு கூட இருந்து அவன் எல்லை என்ன பண்ணாரு பாருங்க, பெரிதாக்கி கர்த்தர் ஆசீர்வதித்தாருங்க. இன்னைக்கு உங்களை வேண்டாம் என்று சொல்றாங்களா? உங்களை வேண்டாம்னு ஒதுக்குறாங்களா? இயேசு ஒரு நாள் ஒதுக்கல. நான் உன்னை புறம்பே தள்ளவே இல்லை, இடத்துல வான்றாரு இயேசு. அல்லேலூயா. அதுக்கு தான் அங்க சொல்றாரு, உன் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் கர்த்தர் என்ன பண்றாரு தெரியுமா? ஆசீர்வதிக்கிறார். உன்னை கனப்படுத்த விரும்புகிறார். நீ கர்த்தரை கனப்படுத்தும் போது, தனிப்பட்ட மனிதனா கனப்படுத்தும் போது உன்னையும் கர்த்தர் என்ன பண்றாருங்க? கனப்படுத்துகிறார். 3வது ஒரு கனம் இருக்குங்க. வாசி பாருங்க, சங்கீதம் 15:4 சொல்லுது, கர்த்தருக்கு பயந்தவர்களையோ. பாத்தீங்களா? நீங்க கர்த்தருக்கு பயந்தவங்களை கனம் பண்றீங்களாங்க? கர்த்தர் கேட்கிறாருங்க, சின்னவன் பார்க்காதீங்க, பெரியவன் பார்க்காதீங்க, அவன் கர்த்தருக்கு பயப்படுறானான்னு மாத்திரம் பாருங்க. அவன் வயசுல பெரியவனா இருக்கலாம், வயசுல சின்னவனா கூட இருக்கலாம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் யோசேப்பு யாருக்கு பயந்தவன். ஆனா அவங்க சகோதரர்கள் எல்லாம் மூத்தவர்கள். அவன் என்ன பண்ணாங்க தெரியுமா? அப்பா இடத்துல இருந்து பிரிச்சு கொண்டு போய் 20 வெள்ளி காசுக்கு என்ன பண்ணிட்டாங்க? வித்துட்டாங்க. ஆனா யோசேப்போட கர்த்தர் இருந்தார். அல்லேலூயா. அவனை பார்த்து ஒரு தரிசனம் கண்டான். நெற்கதிர்கள் எல்லாம் அவனை என்ன பண்ணும்? இந்த பொறாமை நிமித்தம் தான் அவனை கொண்டு போய் எங்க போட்டாங்க? எங்க போட்டாங்க? குழியில போட்டாங்க. அப்ப சின்னவனை கர்த்தர் பாருங்க, பலத்தவனும் பெரிய ஜாதியுமாக்கிட்டார் ஆண்டவர். அதே பார்வோன் இடத்துல, அந்த எகிப்து தேசத்துல கொண்டு போய் பாருங்க, கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. கர்த்தர் அவனை கர்த்தர் எவனையும் ஆசீர்வதிப்பார். ஆனா கர்த்தருக்கு பயந்தவனை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கனப்படுத்துவார். உங்க எல்லாருக்கும் தெரியும், மரியாள் இயேசுவை சுமந்த கர்ப்பம். கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம். எலிசபெத் வயோதிபாவை சொல்றா, என்ன சொல்ற தெரியுமா? நம்ம உலகம் எப்படி அனுமதிக்கும்னு சொன்னீங்கன்னா, பெரியவங்க தான் ஆக்சுவலா போய் சின்னவங்களை என்ன பண்ணுங்க? ஆசீர்வதிக்கணும். ஆனா சின்னவங்க பெரியவங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு கர்த்தர் அனுமதிக்கிறார். அல்லேலூயா. எப்படி தெரியுமா? அந்த பாருங்க, மரியாளை குறித்து நாம் வாசிக்கிறோம். அப்படியே கூட இவள் போய் அந்த எலிசபெத்தை ஆசீர்வதிக்கும் போது, என் ஆண்டவுடைய தாய் என்னிடத்துல வந்தது எதினாலே? என் ஆண்டோடைய தாய், ஐயோ நீ வயசுல ரொம்ப சின்னவன், நீ ஏன் வந்த, நீ ஏன் எனக்கு வீட்டுக்கு ஜெபிக்க வந்த அப்படிலாம் சொல்லல. நீங்க பாருங்க, ஏலி தாத்தா யாரை நடத்தினாரு? சாமுவேல் சின்ன பையன். அவனுக்கு சொல்ற, அவனுக்கு கற்றுக் கொடுக்கிறாரு. என்ன கற்றுக் கொடுத்தாரு தெரியுமா? என்ன கற்றுக் கொடுத்தாரு? சொல்லும் அடியேன். எல்கேஜில இருந்து அவர் தான் கற்றுக் கொடுக்கிறாரு. ஆனா அந்த ஏலி தாத்தாவுக்கே ஆண்டவராகிய தேவன் அவன் மூலமா தீர்க்கதரிசனம் உரைக்க வைக்கிறார். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, என்ன சொன்னார் தெரியுமா? தான் முதல் பேசபா மட்டும் நீ சொன்ன வார்த்தைகள் ஒன்றாகிலும் தரையில வீணாய் விழுவதே இல்லைங்க. நீங்க கர்த்தரை மாத்திரம் விசுவாசினா போதும். ஒன்னே ஒன்று சொல்றாரு ஆண்டவர், என்ன தெரியுமா? கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான். கனம் பண்ண கத்துக்குங்க. என்னை கனம் பண்ணுறவர்களை நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? கனம் பண்ணுவேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு யார் பயந்தாலும் அவங்கள நீங்க கனம் பண்ணாம விடவே கூடாது. ஏன்னா அவங்க யாரை கனம், அதனால தான் சொன்னேன், அவங்க சிறியவங்களா இருந்தாலும் அவங்க பெரியவங்களா இருந்தாலும் கர்த்தரை கனம் பண்ணுங்க. அல்லேலூயா.
அப்ப ஆண்டவர் முதலாவது நமக்கு இந்த ஆண்டு வாக்கு கொடுத்துட்டாரு, உம்முடைய பரிசுத்தவான்கள் நன்மையிலே மகிழ்வார்களாக. அப்ப கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் முதலாவது கெம்பீரிக்கிற ஆண்டா இருக்கும். ரெண்டாவது கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் சோத்தரிக்கிற துதிக்கிற என்னவா இருக்கும்? ஆண்டா இருக்கும். மூன்றாவது கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் கொம்பை உயர்த்துகிற ஆண்டா இருக்கும். கர்த்தர் சொல்றாரு, பரிசுத்தவான்கள் கனம் உண்டாக்குகிற ஒரு ஆண்டா இருக்கும். அல்லேலூயா.